வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கில் வந்து போஸ்டர்ஸ் வந்து வெளிவிட்டிருக்காங்க. இது முழுக்க அரசு வேலை தான். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 6/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது, இது எந்த மாதிரியான போஸ்ட்கெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, ஸ்டைஃபன் எவ்வளோ, இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து வந்திருக்கு. மாவட்ட நல்வாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. எந்த மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்திலேருந்து தாங்க இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகத்துக்கு கீழே இயங்குற வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் மற்றும் தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6/3/2025 அன்றைக்கி மாலை 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைமு. அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 59க்குள்ளே உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து பார்த்திங்கன்னா BUMS குவாலிஃபைடு ஃப்ரம் கவர்மெண்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து BUMS வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ்டு பை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச் அஸ் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா மெடிசன், TSMC, THHMS. இந்த தகுதி வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 34,000 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருந்து வழங்குபவர், அதாவது மருந்து கொடுப்பாங்களே அவங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்குமே 55க்குள்ளே உங்கள் ஏஜ் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிஃபார்மு அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவால் அப்ரூவ் ஆன சர்டிஃபிகேட்டாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மெடிக்கலில் வந்து ஒர்க் பண்ணுறக்காக, அதாவது மருந்தெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும்ல அந்த போஸ்ட்டுக்காக. இதுக்கான தினக்கூலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 750 ருபீஸ், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 750 ரூபா வந்து உங்களுக்கு வந்து தராங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி. இதுக்குமே வந்து 59க்குள்ளே உங்களோட ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து 8th முடிச்சிருந்தா போதும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 8th படிச்சிருந்தாவே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்த ஆலோசகர், அதாவது சித்த ஆலோசகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. இதுக்குமே 55க்குள்ளே உங்கள் ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா BSMS வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். கவர்மெண்ட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் அப்ரூவ் ஆன ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அதில் ஆண் கொன்று பெண்ணு கொன்னுன்னு சொல்லி தனித்தனியாகவே வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 59க்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நர்சிங் வந்து கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவால் அப்ரூவ் ஆன சர்டிஃபிகேட்டாக வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, அதாவது டெம்பரவரி போஸ்ட்டு தான். இது வந்து நிரந்தர போஸ்ட்டு வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயவிருப்ப ஒப்பந்த கடிதம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை வந்து நேரில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் மூலமாகவோ வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது கூட என்னென்ன சான்றிதழ்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து சிலது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு சான்றிதழ் வந்து வேணும், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் பட்டியல், அதாவது உங்கள் SSLC +2 அல்லது வந்து டிகிரி எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதோட சான்றிதழ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
மாற்றுச் சான்றிதழ் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வந்து வேணும். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுக்கான சான்றிதழ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் முன் அனுபவம் வந்து இருந்தால் அந்த முன் அனுபவ சான்றிதழும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ் அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன். அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் உமன் ஆர் விடோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி வாலண்டியபிலிட்டி டிசைடு பை த சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இதெல்லாம் இருந்தால் இதுக்கான சிறப்பு தகுதிக்கான சான்றிதழுமே வந்து இருக்கணும், சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணலான்னா அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமாவோ அல்லது நீங்கள் வந்து சேம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் போய் கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் மூலிமா இமெயில் மூலிமாவும் நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட அவங்க மேலே குறிப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இவங்களோட இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து அனுப்பிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கையும் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.